தங்கச்சி வானதியோட காதலன் பாண்டி குல தெய்வம் கோவிலுக்கு போயிருக்கிறத தெரிஞ்சுகிட்ட வானதியோட அண்ணன் இப்பவே அங்க போய் பாண்டிய போட்டு தள்ளிடணும் அப்படின்னு கோவத்துல கிளம்பி வரப்போறான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சந்தாவோட முறப்பையனும் வேக வேகமா கிளம்பி வரப்போறான். இதெல்லாம் போதாதுன்னு கார்த்திகா குடும்பமும் முன்னாடியே வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டுதான் தோணுது. சோழன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா இங்கிருந்து போறதுக்குள்ள சோழன் நிலா அண்ணிய பிக்கப் பண்ணிடுவான் அப்படின்னு பாண்டியும் பல்லவனும் கவலையா பேசிக்கிறாங்க. ஆனா சோழன் நிலாவை பிக்கப் பண்றானோ இல்லையோ, சேரனுக்கும் சந்தாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்க போகுது. இங்கிருந்து கிளம்பும்போது புருஷன் பொண்டாட்டியாதான் போக போறாங்க. கார்த்திகா தான் தாலி எடுத்து கொடுத்து கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்ல போறா. எப்படா சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சந்தேகம். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாம சந்தா கழுத்துல சேரன் தாலிய கட்டுவானா, இல்ல கார்த்திகா விஷயத்துல கார்த்திகாவோட அம்மா கெஞ்சினதும் அவள் அவங்க கூடவே போன மாதிரி சந்தாவோட முறப்பையன் வந்து கெஞ்சினதும் சந்தாவையும் அவன் கூட அனுப்பி வச்சிருவானோ? இந்த கேள்விக்குறிதான் ஆடியன்ஸ் மனசுல இப்ப இருக்கு.